முத்து, இதை மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா என் தலை அடமானம் வச்சாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். வா போலாம். எங்க? மாறுவாடி கடைக்கு. எதுக்கு மாறுவாடி? உன் தலையை அடகு வைக்க. உன் தலைக்கு எவன் 50 பைசா கொடுப்பான்னு பாப்போம், இல்ல என் தலைக்கு எவன் 50 பைசா கொடுப்பான்னு பாப்போம். ஏன் காலங்காலமா இதையே பேசுறீங்க? நீ மாறுவாடி கடைக்கு போயிருக்கியா? முன்னால என்னையா போர்டு எழுதி வச்சிருக்கான்? இவ்விடம் தங்கம் வெள்ளி துத்தநாகம் ஈயம் அடகு பிடிக்கப்படும் போட்டிருக்கான். ஏதாவது மாறுவாடி கடைக்கு முன்னால இவ்விடம் மனுஷன் தலை அடகு வாங்கப்படும் போட்டிருக்கா? அப்படி மட்டும் ஒரு போர்டு எழுதி வச்சிருந்தா நம்ம நாட்டுல இருக்கிற கஷ்டத்துக்கு எல்லா பயலும் முண்டமாத்தான் அலைவானுங்க. எல்லார் தலையும் மாறுவாடி கடையில் தான் இருக்கும். அப்புறம் தலைவனவன் தொண்டரவன் வித்தியாசமே தெரியாது. தலைவனுக்கு செலவு வைக்கிற செலவு மிச்சம், அரைக்கிற வேண்டிய இடம் மிச்சம். அட ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்கன்னு நானும் பேசினா நீ என்ன பண்ணி? என்னையா முன்னோர்கள்? பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா, பிளைன கண்டுபிடிச்சானா, இல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சானா? பழைய சோத்தி ஊறுகாயை தின்னுபிட்டு தம் கட்டி பேச கண்டுபிடிச்சான். கால் தோன்றா மண் தோன்றா காலத்தில் கண்ணகையும் கற்பம் களஞ்சியமும் கொளஞ்சியமும் இவர்களை எல்லாம் எப்பயா திருத்துறது? ஐயோ, உங்க மேட்டர் விட்டுட்டு என் மேட்டருக்கு வாங்க சார். என்ன பேசுற? நான் எவ்வளவு பெரிய சோசியல் மேட்டர் பேசிட்டு இருக்கேன். உன் மேட்டர் என்னடா பிஸ்கோத் மேட்டர்? அவர் இப்படித்தான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஜாஸ்தியா பேசுவாரு. இது பாரு, இன்னைக்கு ராத்திரி நம்ம 3 பேரும் போறோம். மாறுகால் மாறுகை வாங்கப்படுறது நிச்சயம்.